பயிர்க்கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி தமிழகத்தின் பல இடங்களில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஈரோடு மாவட்டம் சிவகிரி அருகே உள்ள கந்தசாமி பாளையத்தில் உள்ள தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு விவசாயிகள் பதாகைகளை ஏந்தியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கொடுத்த வாக்குறுதி என்னாச்சு, ஆட்சிக்கு வந்ததும் மறந்து போச்சா என்பது உள்ளிட்ட முழக்கங்களை அரசை நோக்கி அவர்கள் எழுப்பினர். தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தயங்குவது ஏன் தயங்குவது ஏன் தயங்குவது ஏன் தயங்குவது ஏன் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய தயங்குவது ஏன் விவசாய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வதை தயங்குவது ஏன் சொன்ன வாக்குறுதி என்னாச்சு சொன்ன வாக்குறுதி என்னாச்சு ஆட்சிக்கு வந்தது மறந்து போச்சா? திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் அருகே உள்ள மேல் புழுதியூரில் விவசாயிகள் ஊர்வலமாக சென்று தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி அளித்தபடி பயிர்க்கடன்களை தாவேகா அரசு முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். இதனிடையே திருவாரூரில் செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாநில பொதுச் செயலாளர் மாசிலாமணி, விவசாய கடன்களை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி வரும் 20ஆம் தேதி தமிழகம் முழுவதும் அனைத்து வேளாண் கூட்டுறவு வங்கிகள் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட உள்ளதாக கூறினார். ஆட்சி பொறுப்புக்கு வருவோம் என்கிற எண்ணத்தின் அந்த அடிப்படையிலே தான் தாவேகா கட்சி அன்றைக்கு அறிவித்தது விவசாயிகளுக்கு கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று. ஆட்சிக்கு வந்தவுடன் அவர்கள் அறிவிப்பார்கள் என்று எதிர்பார்த்த நிலையில் பணத்தை அளவீடாக கொண்டு இந்த கடன் தள்ளுபடியை அறிவித்திருக்கிறது. இதர விவசாயிகளுக்கு 50% தள்ளுபடி என்பதை அறிவிக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தி 2 தமிழ்நாடு விவசாய சங்கங்களின் சார்பில் வருகிற 20ஆம் தேதி என்று தமிழகத்தில் இருக்கிற அனைத்து வேளாண் கூட்டுறவு வங்கிகளுக்கு முன்னால் கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்த இருக்கிறோம். இதேபோல் பால் கொள்முதல் விலையை உயர்த்தி அறிவிக்க வலியுறுத்தி தருமபுரியில் தமிழக விவசாயிகள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பால் கொள்முதல் விலை உயர்வு குறித்த அறிவிப்பு தமிழக நிதிநிலை அறிக்கை கூட்டத்தொடரில் இடம்பெறவில்லை என்றால் போராட்டத்தில் ஈடுபட போவதாக அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர்.